குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 7 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 78 கேள்வி இருக்குது. 3 பாடம் இதில் கவர் ஆகும். முதல் பாடம் திருக்குறள், 2வது பாடம் தேவாரம், 3வது பாடம் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். கேள்வி எண் 1. விடுபட்டதை தேர்வு செய்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து டேஸ். ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி கொளல், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொளல். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 148 எடுங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொளல். இதுக்கு என்ன பொருள்? அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அடுத்து கேள்வி எண் 2. விடுபட்டதை தேர்வு செய்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி டேஸ். ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி கொளல், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். சரியான பதில் பேணி கொளல். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல். இதுக்கு என்ன பொருள்? தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அடுத்து 3வது கேள்வி. விடுபட்டதை தேர்வு செய்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா டேஸ். ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி கொளல், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். சரியான பதில் கொளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். கேள்வி எண் 4. விடுபட்டதை தேர்வு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் டேஸ். ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி கொளல், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். சரியான பதில் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாகும். அடுத்த கேள்வி. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து டேஸ். ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி கொளல், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். சரியான பதில் கொளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். இதுக்கான பொருள் என்ன? தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அடுத்து கேள்வி எண் 6. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த டேஸ். ஆப்ஷன் ஏ நிலை, ஆப்ஷன் பி தில், ஆப்ஷன் டி கெடும், ஆப்ஷன் டி எவர். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். செயக்கிடந்தது இல். இதுக்கான பொருள் என்ன? அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாது ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி. இடுக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமை டேஸ். ஆப்ஷன் ஏ நிலை, ஆப்ஷன் பி தில், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். இடுக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். எவர் சரியான பதில். இதுக்கான பொருள் என்ன? தீயனவற்றை கன்றால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இலர். அடுத்த கேள்வி. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் டேஸ். ஆப்ஷன் ஏ நிலை, ஆப்ஷன் பி தில், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்னு வரணும். இதுக்கான பொருள் என்ன? குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியோரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை என்றாலும் தானே கெட்டு அழிவான். அடுத்த கேள்வி. முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை டேஷ். ஆப்ஷன் ஏ நிலை, ஆப்ஷன் பி தில், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். சரியான பதில் நிலை. இதுக்கான பொருள் என்ன? முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணையில்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை. கேள்வி எண் 10. பல்லார் பகை கொளலின் 10 அடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கை டேஸ். ஆப்ஷன் ஏ விடல், ஆப்ஷன் பி தில், ஆப்ஷன் சி கெடும், ஆப்ஷன் டி எவர். சரியான பதில் நல்லார் தொடர் கை விடல்.
இதுக்கு என்ன பொருள்? நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது ஆகும். அடுத்து கேள்வி எண் 11. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. மூத்த முதிர்ந்த, கேண்மை பகைமை தப்பு. கேண்மைனா நட்புன்னு வரணும். தேர்ந்து ஆராய்ந்து, உறாமை துன்பம் வராமல். அப்போ ஏ கரெக்டு, சி கரெக்டு, டி கரெக்டு. எது தப்பு? கேண்மைனா பகைமை கிடையாது, கேண்மைனா நட்புன்னு வரணும். பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க. கேண்மைனா நட்புன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கேண்மைனா நட்பு. கேள்வி எண் 12. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. தமர் பகைவர், நோய் துன்பம், பேணி போற்றி, பெற்றியார் பெருமையுடையார். நோய் துன்பம்ங்கிறது கரெக்டு, பேணி போற்றிங்கிறது கரெக்டு, பெற்றியார் பெருமையுடையாருங்கிறது கரெக்டு. அப்போ எது தப்பு? தமர்னா உறவினர்னு வரணும், பகைவர்னு வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. தமர்னா என்ன அர்த்தம்? உறவினர். எல்லோ கலரில் ஹெல்ப் பண்ணிட்டோமா? அடுத்த கேள்வி. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. வன்மை வலிமை, சூழ்வார் அறிவிலார், ஒழுகுதல் ஏற்று நடத்தல், தலை சிறப்பு. இதில் எது தப்பு? சூழ்வார்னா அறிவுடையார்னு வரணும், அறிவிலார்னு வராது. சூழ்வார்னா என்ன வந்திருக்கு? அறிவுடையார்னு கொடுத்துருக்காங்களா? பேஜ் நம்பர் 148 புக் ப்ரூஃப் கொடுத்தாச்சு. கேள்வி எண் 14. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல், தக்கார் தகுதியுடைய பெரியோர், செற்றார் நண்பர், இல்லை. இதில் எது தப்பு? செற்றார்னா நண்பர்னு வரக்கூடாது, செற்றார்னா என்னென்னு வரணும்? பகைவர்னு வரணும். பேஜ் நம்பர் 148 பாருங்க. செற்றார் நடுவில் கொடுத்துருக்காங்களா? முதல்ல தக்கார் இருக்குது, கடைசி இருக்குது, நடுவில் பாருங்க செற்றார்னா பகைவர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. ஆப்ஷன் ஏ இடிக்கும் எடுத்துரைக்கும், ஆப்ஷன் பி தகைமை தன்மை, ஆப்ஷன் சி இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர், ஆப்ஷன் டி ஏமரா பாதுகாவல் இல்லாத. சரியான பதில் இடிக்கும் எடுத்து உரைக்கும். எங்கே இருக்கு? பேஜ் நம்பர் 148. இடிக்கும்னு என்ன கொடுத்துருக்காங்க? கடிந்துரைக்கும் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி. பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பு தருக. உற்ற நோய் வினையெச்சம், அரண் அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை, தேர்ந்து குழல் வினையெச்சம், குழல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் பி அரண் அறிந்து, அரணை அறிந்து. அப்போ ஐ ஆல் கு இன் அது கண். முதலாம் வேற்றுமை தொகைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது, இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு வேற்றுமை உறுப்பு ஐ. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. தேர்ந்து குழல், தேர்ந்து இத்து கூட்டல் ஊ வந்தாலும் சரி, அடுத்து ஈ விகுதி வந்தாலும் சரி, அது வினையெச்சம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. குழல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று, அதுவும் கரெக்டு. அப்போ எது தப்பு? ஆப்ஷன் ஏ உற்ற நோய். உற்ற இற்று கூட்டல் ஆன்னு வந்தால் என்னன்னு வரணும்? அது பெயரச்ச விகுதின்னு வரணும். அங்கே இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? வினையச்சம்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் ஏ என்ன வரணும்? உற்ற நோய் அப்படின்னா பெயரச்சம்னு வரணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள். கீழே தனியாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோமா? உற்ற நோய் அப்படின்னா என்ன? பெயரச்சம், அது வினையச்சம் கிடையாது. மற்ற எல்லாம் பாருங்கள். அறனறிந்து திறனறிந்து ஐ விகுதி வரதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. தேர்ந்து குழல் வினையச்சம். குழல்கிறது என்ன? அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று, அதுவும் கரெக்டு. ஆப்ஷன் ஏ உறாமை செய்யுளிசை அளபடை. எழுத்து வந்தால் செய்யுளிசை அளபடை, அது கரெக்டு தான். வன்மை பண்பு தொகை, பெற்றியார் வினையால் அணையும் பெயர், குழல் தொழிற்பெயர். இதில் எது தப்பு? வன்மைனா பண்பு தொகைன்னு வரக்கூடாது, வன்மைனா வலிமை அப்படின்னு அர்த்தம் வருமா? வன்மைனா என்ன? அது பண்பு பெயர். கரெக்டுங்களா? அது பிரிச்சா மை விகுதி வந்தால் தான் அது பண்பு தொகை. வன்மை அப்படிங்கிறது பண்பு பெயர், அது பண்பு தொகை கிடையாது. கேள்வி எண் 18. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை தலையாம், சார்பில்லாருக்கு இல்லை நிலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, உருவக அணி. சரியான பதில் எடுத்துக்காட்டு ஓமை அணி. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 148, 9வது குறள். முதல் இல்லாருக்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது முதல் போடாதவங்களுக்கு ஊதியம் இல்லையா, அதுபோல் சார்பு இல்லாதவருக்கு. அப்போ ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இவங்க சொல்கிறாங்களா? அப்போ இதனால் இது என்ன வரும்? எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு வரணும். அடுத்த கேள்வி. விடுபட்டதை நிரப்புக. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை டேஸ். பொருள் சிறப்பு சென்று விடல். சரியான ஆன்சர் என்ன? பொருள். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையானது வேறொன்றும் இல்லை. இங்கே அந்த பொருள்ங்கிறது எதை சொல்கிறாங்க? செல்வத்தை சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? அடுத்த கேள்வி. விடுபட்டதை நிரப்புக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் டேஸ். ஆப்ஷன் ஏ பொருள், ஆப்ஷன் பி சிறப்பு, ஆப்ஷன் சி சென்று, ஆப்ஷன் டி விடல். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. எங்கே இருக்கு? புக் ப்ரூஃப் 148வது பக்கம். பொருள் என்ன? செல்வமற்றவரை எல்லோரும் இகழ்வர், செல்வரை எல்லோரும் சிறப்பிப்பர். அடுத்த குறள். பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளறுக்கும் எண்ணிய தேய்த்து டேஸ்.
பொருள் சிறப்பு சென்று விடல். சரியான பதில் சென்று. பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று. எங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 148 புக் ப்ரூஃப் இருக்குது. இதுக்கு என்ன பொருள்? செல்வம் என்னும் அணையா விளக்கு அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கு எல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும். அடுத்த கேள்வி, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த டேஸ். பொருள் சிறப்பு சென்று விடல். தீதின்றி வந்த பொருள். இதுக்கான பொருள் என்ன? பிறருக்கு தீங்கி செய்யாமல் நல்ல வழியில் ஈட்டிய பொருளானது அறத்தினையும் கொடுக்கும் இன்பத்தினையும் கொடுக்கும்னு பொருள். அடுத்த குறள், அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள டேஸ். பொருள் சிறப்பு சென்று விடல். சரியான பதில் விடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். இதுக்கு என்ன பொருள்? அருளும் அன்பும் பொருந்தாமல் பிற வழியில் வரும் செல்வத்தினை பற்றாமல் நீக்குதல் வேண்டும். அடுத்த கேள்வி, உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் டேஸ். பொருள் சிறப்பு சென்று விடல். சரியான பதில் பொருள். உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். இதுக்கு என்ன பொருள்? அரசு உரிமையால் வந்த பொருளும் மக்கள் வரியாக தரும் பொருளும் பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருளும் அரசனுக்கு உரிய பொருட்களாகும். அடுத்த கேள்வி, அருள் என்னும் அன்பீன் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் டேஸ் உண்டு சிறப்பு சென்று விடல். செல்வச் செவிலியால் உண்டு. இதுக்கு என்ன பொருள்? அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும். அடுத்த கேள்வி, குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொண்டுன்றாகச் செய்வான் டேஸ். வினை சிறப்பு சென்று விடல். வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. இதுக்கு என்ன பொருள்? தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை போர் காண்பதற்கு ஒப்பாகும். அடுத்த கேள்வி, செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எஃகு அதனிற் கூறிய டேஸ். வினை சிறப்பு சென்று தில். கூறியது இல். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். இதுக்கு என்ன பொருள்? பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும். அது பகைவரின் செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலம். அதனை விட கூர்மையான கருவி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 28வது கேள்வி, ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியாருக்கு என் பொருள் ஏன இரண்டும் டேஸ். வினை சிறப்பு சென்று ஒருங்கு. சரியான பதில் ஒருங்கு. இதுக்கு என்ன பொருள்? சிறந்த பொருளை நல்வழியில் மிகுதியாக ஈட்டியவருக்கு மற்றைய அறனும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரு சேர கைகூடும் எளிய பொருட்களே ஆகும். அடுத்த கேள்வி, பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சொல் பின்வரு நிலையணி, உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி. ஒரே சொல் பொருள் அல்லவரை பொருளாக பொருள்னு திரும்ப திரும்ப வருதா? அப்போ இது என்னவா இருக்கணும்? சொல்லு திரும்ப திரும்ப வர்றதுனால இது சொல் பின்வரு நிலை அணியாக இருக்கணும். புக் ப்ரூஃப் எங்கே கொடுத்துருக்காங்க? பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. முதல் குறள் இருக்கா, அதுக்கான பொருள், அதுக்கு கீழே சொற்பொருள், அதுக்கு கீழே அணி கொடுத்துருக்காங்களா? அடுத்த கேள்வி, அருள் என்னும் அன்பீன் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சொல் பின்வரு நிலையணி, உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி. இதை உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கணும்? உருவக அணியாக இருக்கணும். புக் ப்ரூஃப் பார்த்துருமா? 7வது குறள், அருள் என்னும் அன்பீன் குளவி. எல்லா குறளில் ஹைலைட் பண்ணியிருக்கோமா? அணி என்ன கொடுத்துருக்காங்க? உருவக அணி. ஏன் இது உருவக அணி? அன்பை தாயாகவும் அருளை குழந்தையாகவும் பொருளை வளர்ப்பு தாயாகவும் உருவகப்படுத்தி உள்ளதால் இப்பாடல் உருவக அணி ஆகும். அடுத்த கேள்வி, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? சொல் பின்வரு நிலையணி, உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி. சரியான பதில் என்ன? உவமை அணி. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க. கடைசியில் என்ன பாருங்கள், அணின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உவமை அணின்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. பொருள் அல்லவர் தகுதியற்றவர், பொருள் செல்வம், எள்ளுவர் மகிழ்வர், பொய்யா விளக்கு அணையா விளக்கு,
பொருள் அல்லவர் தகுதியற்றவர் கரெக்டு, பொருள் செல்வம் கரெக்டு, பொய்யா விளக்கு அணையா விளக்கு கரெக்டு. எள்ளுவர் எள்ளி நகையாடுவர்னா மகிழ்வர்னு வராது, எள்ளி நகையாடுவர்னா நகைப்புக்குரியவர், அதாவது கேவலமாக பேசுகிறாங்கன்ற பொருள் வரணும். அப்போ இதில் எது தப்பு? எள்ளுவர் மகிழ்வர் தப்பு. எள்ளுவர்னா என்ன? இகழ்வர்னு அர்த்தம். இகழ்வர்னா என்ன? திட்டுறது, அப்படிதானா? அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. இருள் பகை, ஈனும் தரும், தீதின்றி தீங்குடன், புல்லார் பற்றார். இருள்னா பகை கரெக்டு தான், ஈனும்னா தரும் அதுவும் கரெக்டு தான், புல்லார் பற்றார் அதுவும் கரெக்டு தான். தீது இன்றி, அப்போ தீது இல்லாமல் அப்படின்னா தீங்கு இல்லாமல், அப்போ அதுதான் தப்பு. தீங்கு உடன் வரக்கூடாது, தீங்கு இல்லாமல்னு வரணும். பேஜ் நம்பர் 151 எடுத்துக்கோங்க. சொற்பொருள் தீதின்றினா என்னென்னு வரணும்? தீங்கு இன்றி, அப்படி இல்லைன்னா தீங்கு இல்லாமல்னு வரணும். அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பு தருக. வந்த பொருள் வினையச்சம், பொய்யா விளக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இருள் அறுக்கும் இருளை அறுக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை, அரண் திறன் கடைப்போலிகள். ஆப்ஷன் பி பொய்யா விளக்கு, அதாவது பொய்யாத விளக்கு. த அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சு போச்சு, காணாமல் போச்சு, ஈறு கெட்டு போச்சு, அதனால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கரெக்டு. இருள் அறுக்கும் இருளை அறுக்கும், ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது, அப்போ இது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் சியும் கரெக்டு. ஆப்ஷன் டி அரண் திறன், இது கடைப்போலிகள், இதுவும் கரெக்டு. வந்த பொருள் இத்து கூட்டல் வந்த த, அப்போ ஆபுகிரி வந்து அது என்னவா இருக்கணும்? அது வினையச்சமாக இருக்கக்கூடாது, பெயரச்சமாக இருக்கணும். வினையச்சம் வரணும்னா என்ன வரணும்? ஈ வரணும், இல்லைன்னா ஊ வரணும். கரெக்டா? அப்போ இதில் எது தப்பு? வந்த பொருள் தப்பு. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துருமா? பொய்யா விளக்கம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இருள் அறுக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை, வந்த பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க? பெயரச்சம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம்? அதை வினையச்சம்னு கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பு தருக. விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று, வாரா பொருளாக்கம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், தன் ஒன்னார் வேந்தன் பொருள் ஆறாம் வேற்றுமை தொகை, அரண் ஈனும் திறன் அறிந்து மூன்றாம் வேற்றுமை தொகை, அரணை ஈனும் திறனை அறிந்து, ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது, அப்போ இது மூன்றாம் வேற்றுமை தொகை கிடையாது, இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு கீழே வரணும். ஏ கரெக்டு, பி கரெக்டு, சி கரெக்டு. எது தப்பு? டி மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா ஐ வேற்றுமை உருபு வந்தால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை கிடையாது. ரெண்டாவது பாக்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டை பாருங்கள். அரண் ஈனும் திறன் அறிந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டினில் என்னென்னு எடுத்திருக்கோம்? மூன்றாம் வேற்றுமை தொகைன்னு எடுத்திருக்கோம். அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பு தருக. ஈன் குளவி வினைத்தொகை, குன்றேரி ஆறாம் வேற்றுமை தொகை, செல்வச் செவிலி உருவகம், செய்க வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் டி கரெக்டு. க இய இயர் இதெல்லாம் முடிஞ்சால் என்னென்னு வரணும் உங்களுக்கு? வியங்கோல் வினைமுற்று கரெக்டு. ஈன்ற குளவி ஈனும் குளவி ஈணுகின்ற குளவி முக்காலத்தையும் உணர்த்துது, அப்போ அதுவும் வினைத்தொகை கரெக்டு. செல்வச் செவிலி அப்போ உருவகப்படுத்துகிறாங்க, இதுவும் கரெக்டு. அப்போ எது தப்பு? குன்று ஏரி குன்றின் கண் ஏரி, ஐ ஆல் கு இன் அது கண், அப்போ இது வந்து எதில் வரணும்? ஏழாம் வேற்றுமை தொகையில் வரணும். ஏன்னா முதல் வேற்றுமை தொகைக்கும் எட்டாம் வேற்றுமை தொகைக்கும் உறுப்பு கிடையாது. அப்போ கண் அப்படிங்கிறது குன்றின் கண், அதாவது குன்றின் மீது ஏரி, குன்றின் மேல் ஏரின்னு சொல்லிக்கலாமா? இப்போ மேசை மேல் ஏரி, ஏணி மேல் ஏரி, அதே மாதிரி மலை மேல் ஏரி, குன்றின் மேல் ஏரி, அதை மேல் சொல்லக்கூடாது, குன்றின் கண் ஏரி அப்படின்னு சொல்லணும். அப்போ கண் வந்தால் என்ன வரணும்? அது ஏழாம் வேற்றுமை தொகை வரணும், ஆறாம் வேற்றுமை தொகை வரக்கூடாது. கரெக்டா? புக் ப்ரூஃப் பார்த்துருமா எங்கே இருக்குன்னு சொல்லி? இலக்கண குறிப்பு பாருங்கள். குன்றேரி ஏழாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஏழாம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்ன? கண். ஐ ஆல் கு இன் அது கண். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. அடுத்து உரிய விடையை தேர்ந்தெழுதுக. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் யார்? அன்புள்ள பெற்றோர், ஆர்வமுள்ள நண்பர், மூத்த அறிவுடையார். இதில் யாரை செலக்ட் பண்ணணும்? மூத்த அறிவுடையார் தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து, அரியவற்றுள் எல்லாம் அரிது யாரை பேணி தமரா கொளல், சிறியவரை பேணி பெரியாரை பேணி உறவினரை பேணி, அறிவில் சிறந்த பெரியாரை பேணி தமரா கொளல். இது ஒரு குறள், கரெக்டுங்களா? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அடுத்து, முதல் இல்லாருக்கு டேஸ் இல்லை, ஊதியம் இல்லை, நட்பு இல்லை, பகை இல்லை. முதல் போடாதவங்களுக்கு ஊதியம் கிடையாது, ஊதியம் இல்லை தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியன அல்ல. அவை மண் பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் யார்? கால்டுவெல், திருவிக்க, ஜியு போப், மறைமலை அடிகள். இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், திரும்ப கேட்டிருக்காங்க. சரியான பதில் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? பாருங்கள், ரெட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியது அல்ல.
அது மண் பதைக்கு உலகுக்கு பொதுன்னு சொல்லி யார் சொல்கிறா? திருவிக்க சொல்கிறாரு. பேஜ் நம்பர் 151 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் தோன்றி இருக்காவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றி இருக்காவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? கி. ஆ. பெ. விஸ்வநாதம், தேவநேய பாவாணர், ஈராஸ் பாதிரியார், ஜியு போப். சரியான பதில் கி. ஆ. பெ. விஸ்வநாதம். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? பேஜ் நம்பர் 151 எடுத்துக்கோங்க. ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க பாக்ஸு. கீழே பாருங்கள் யார் சொல்லியிருப்பா? கி. ஆ. பெ. விஸ்வநாதம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. திருநாவுக்கரசர் எந்த ஊரில் பிறந்தவர்? ஆப்ஷன் ஏ தேரெழுந்தூர், ஆப்ஷன் பி திருவாமூர், ஆப்ஷன் சி திருச்சுழி, ஆப்ஷன் டி திருவண்ணாமலை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தேரெழுந்தூர் கம்பர் பிறந்த ஊர். சரிங்களா? அடுத்து இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? புக் ப்ரூஃப் பார்க்கலாமா? ஆசிரியர் குறிப்பு பேஜ் நம்பர் 155 எடுத்துக்கோங்க. திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தவர். அடுத்து கேள்வி எண் 2. திருநாவுக்கரசரின் பெற்றோர் யார்? ஆப்ஷன் ஏ புகழனார் மாதினியார், ஆப்ஷன் பி சாத்தப்பன் விசாலாட்சி, ஆப்ஷன் சி வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள், ஆப்ஷன் டி கந்தசாமி கோவர்த்தகி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ புகழனார் மாதினியார். எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 155 ஆசிரியர் குறிப்பு பெற்றோர் புகழனார் மாதினியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 3. திருநாவுக்கரசரின் தமக்கையார் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பத்மாவதியார், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கோப்பெருந்தேவியார், ஆப்ஷன் டி திலகவதியார். சரியான பதில் ஆப்ஷன் டி திலகவதியார். இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 155 ரெண்டாவது வரியில் 3 வார்த்தையை பாருங்கள். இவரது தமக்கையார் திலகவதியார். அடுத்து கேள்வி எண் 4. திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தருமசேனர், ஆப்ஷன் பி தாண்டகவேந்தர், ஆப்ஷன் சி மறுநீக்கியார், ஆப்ஷன் டி வாகீசர். பெற்றோர் இட்ட பெயர் மறுநீக்கியார். இவருடைய மற்ற பெயர்கள் சிறப்பு பெயர்கள் தான் தருமசேனர், தாண்டகவேந்தர், வாகீசர், அப்பர். இது எல்லாமே இவருக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள். அப்போ பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் என்ன? மறுநீக்கியார். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 155 ஆசிரியர் குறிப்படுத்திங்க அப்படின்னா ரெண்டாவது வரியில் கொடுத்துருப்பாங்க. திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மறுநீக்கியார். அடுத்து கேள்வி எண் 5. பொருள் தருக. இடர். ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி நோய், ஆப்ஷன் சி யமன், ஆப்ஷன் டி துன்பம். இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். பேஜ் நம்பர் 155 இடர் துன்பம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி பொருள் தருக. ஏமாப்பு. ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி நோய், ஆப்ஷன் சி துன்பம், ஆப்ஷன் டி யமன். ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு பொருள். எங்கே இருக்குது பாருங்கள்? பேஜ் நம்பர் 155 இருக்குது. அடுத்த கேள்வி பொருள் தருக. பிணி. ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி நோய், ஆப்ஷன் சி துன்பம், ஆப்ஷன் டி யமன். பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு பொருள். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 155 பிணி நோயின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 8வது கேள்வி பொருள் தருக. நடலை. ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி நோய், ஆப்ஷன் சி யமன், ஆப்ஷன் டி துன்பம். நடலை அப்படின்னாலும் துன்பம்னு தான் பொருள். இது எங்கே இருக்குது பாருங்கள்? 155 நடலை துன்பம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 9. பொருள் தருக. நமன். ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி நோய், ஆப்ஷன் சி துன்பம், ஆப்ஷன் டி யமன். சரியான பதில் நமன் அப்படின்னா யமன் அர்த்தம். ஆப்ஷன் டி கரெக்டு. எங்கே இருக்குன்னு பாருங்கள்? பேஜ் நம்பர் 155 நமன் அப்படின்னா யமன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 10. பொருள் தருக. சேவடி. ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி நோய், ஆப்ஷன் சி துன்பம், ஆப்ஷன் டி இறைவனின் சிவந்த திருவடிகள். அப்போ சேவடினா என்ன மீனிங்? ஆப்ஷன் டி இறைவனின் சிவந்த திருவடிகள். எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? சொற்பொருளில் பாருங்கள். சேவடி அப்படின்னா எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இறைவனின் செம்மையான திருவடிகள். பேஜ் நம்பர் 155. கேள்வி எண் 11. சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் எத்தனாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 1, 2, 3, ஆப்ஷன் பி 4, 5, 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. சரியான பதில் என்ன? 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. இது 3 அருளியது திருநாவுக்கரசர் என்ற அப்பர். அப்போ முதல் 3 திருமுறை யார் கொடுத்தாங்க? 1, 2, 3 அது திருஞான சம்பந்தர் கொடுத்தது. அப்போ 7ஆம் திருமுறை யார் கொடுத்தது? சுந்தரர் கொடுத்தது. கரெக்டுங்களா? அப்போ மொத்தம் முதல் 7 திருமுறைகளும் அதை தான் தேவாரம்னு சொல்கிறாங்க. முதல் 3 திருஞான சம்பந்தரோடது, அடுத்த 3 திருநாவுக்கரசரோடது, 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா?
சைவ திருமுறைகள் 12 முதல் 7 மூவர் தேவாரம். திருநாவுக்கரசர் பாடி அருளிய பாடல்கள் 4, 5, 6ஆம் திருமுறைகள். அப்போ முதல் 3 யாரோடது? திருஞான சம்பந்தர். அடுத்த 3 யாரோடது? திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை யாரோடது? சுந்தரரோடது. கரெக்டுங்களா? சரி, அடுத்த கேள்வி போமா. 12வது கேள்வி. திருவாமூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி கடலூர், ஆப்ஷன் சி செங்கல்பட்டு, ஆப்ஷன் டி விழுப்புரம். சரியான பதில் ஆப்ஷன் பி கடலூர். எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. திருவாமூர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ளது. அடுத்து கேள்வி எண் 13. திருநாவுக்கரசின் காலம் எது? ஆப்ஷன் ஏ கிபி 5ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி கிபி 6ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி கிபி 7ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி கிபி 8ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் ஆப்ஷன் சி கிபி 7ஆம் நூற்றாண்டு. இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. பேஜ் நம்பர் 156 எடுத்துக்கங்க. இவரது காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அடுத்து சைவ சமயக்குறவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 5. சைவ சமயக்குறவர்கள் 4 பேர். எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. சைவ சமயக்குறவர் 4வருள். யார் அந்த 4 பேர்? முதல்ல திருஞான சம்பந்தர், அடுத்து திருநாவுக்கரசர், அடுத்து சுந்தரர், 4வது மாணிக்க வாசகர். அவருடைய பாடல் தான் இந்த 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல்ல கொடுத்துருப்பாங்க. வாழ்த்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், அடுத்த கேள்விக்கு போமா. கேள்வி எண் 15. கீழ்காண்பவற்றுள் யார் தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்று அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர், ஆப்ஷன் டி சுந்தரர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. பேஜ் நம்பர் 155 எடுத்திங்கன்னா இவருக்கு தருமசேனர், அப்பர், வாகீசர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. அதே மாதிரி இவருக்கு தாண்டகவேந்தர்னு இன்னொரு பேர் உண்டு. தாண்டகம் பாடுவதில் வல்லவர், தாண்டகவேந்தர்னு சொல்லுவோம். அடுத்து கேள்வி எண் 15. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடல் வரிகள் யாருடையது? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர், ஆப்ஷன் டி சுந்தரர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா. இதுதான் நமக்கு பாடலாகவே கொடுத்துருப்பாங்க. தேவாரம்னு சொல்லி நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். யாருக்கு கொடுத்தது? திருநாவுக்கரசர் அருளியது. 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. இலக்கண குறிப்பு தருக. நற்சங்கு வெண்குழை. ஆப்ஷன் ஏ உவமை தொகை, ஆப்ஷன் பி வேற்றுமை தொகை, ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி வினைத்தொகை. சரியான பதில் நற்சங்கு, நன்மை கூட்டல் சங்கு, வெண்குழை, வெண்மை கூட்டல் குழை. அப்போ பிரித்தா மை விகுதி வருது. அப்படி இல்லைன்னா இது ஒரு சிறப்பு பண்பு சொல்லுது. வெண்மையான குழை, நன்மை தரக்கூடிய சங்கு. அப்போ அது பண்பு தொகையாக மட்டும்தான் இருக்கணும். நற்சங்கு வெண்குழை பண்பு தொகைகள். இலக்கண குறிப்பு தருக. மலர்ச்சேவடி. ஆப்ஷன் ஏ உவமை தொகை, ஆப்ஷன் பி வேற்றுமை தொகை, ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி வினைத்தொகை. மலர்ச்சேவடி, மலர்ச்சேவடினா என்ன அர்த்தம்? சேவடி, சேவடினா இறைவனின் சிவந்த பாதங்கள், இறைவனின் சிவந்த திருவடி. மலர் போன்ற இறைவனின் சிவந்த திருவடி. அப்போ இறைவனுடைய பாதங்கள் எப்படி இருக்கா? மலர் போன்று இருக்கிறதா? அப்போ அங்கே போலங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துருச்சா? அப்போ இது என்னவா இருக்கணும்? ஓமை தொகையாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ மலர்ச்சேவடி அப்படிங்கிறது ஓமை தொகை. பேஜ் நம்பர் 155 இருக்குது. அடுத்து கேள்வி எண் 19. இலக்கண குறிப்பு தருக. மீளா ஆள். ஆப்ஷன் ஏ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஆப்ஷன் பி வேற்றுமை தொகை, ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி வினைத்தொகை. மீளாத ஆள் அப்படின்னு அர்த்தம். மீளாத ஆள் தான் நமக்கு என்னென்னா முதல் எழுத்து மருவி வந்துட்டு அந்த முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து த காணாமல் போயிட்டு அப்போ ஈறு கெட்டு போயிடுச்சு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், மீளாத ஆள். சரிங்களா? இது எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 155 இருக்குது. அடுத்து 156 எடுத்துக்கிடுமா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. திருநாவுக்கரசரின் தமக்கையார் டேஸ் ஆவார். திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதியார் ஆவார். அடுத்த கேள்வி. திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் டேஸ் என வழங்கப்படுகிறது? தேவாரம் என வழங்கப்படுகிறது. இவர் அருளிய பாடல்கள் மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தர் அருளிய பாடல்களும் தேவாரம்னு தான் சொல்லணும். சுந்தரர் அருளிய பாடல்களும் தேவாரம்னு தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்து உரிய விடையை தேர்ந்தெழுதுக. திருநாவுக்கரசர் காலம் டேஸாம் நூற்றாண்டு? கிபி 12ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? 1 பாரதிதாசனை, 2 சுரதாவை, 3 பாரதியாரை. சரியான பதில் பாரதியாரை. இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா.
அந்த டாப்பிக்கில் 156வது பக்கத்தில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த பேஜோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் விடுதலை வேட்கை கனலை தம் வீறு கொண்ட பாக்களால் மக்களை தட்டி எழுப்பிய மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை என்னும் பாடலுக்கு முன்னோடி இத்திருத்தாண்டக பாடலே. எந்த பாடல்? நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், அந்த பாட்டு. அடுத்து 3வது படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது 3வது படத்தோட டைட்டில் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். நிறைய பாடல் வரிகள் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூலை மேற்கோள் காட்டியிருப்பாங்க, இல்லை ஒவ்வொரு ஆசிரியரை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். முதல் கேள்விக்குள்ளே போகலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் யார்? பாரதிதாசன், திருவள்ளுவர், திருவிக, பாரதியார். சரியான பதில் திருவள்ளுவர். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் திருவள்ளுவர். பேஜ் நம்பர் 157 இருக்குது. அடுத்த கேள்வி. அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியும் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மணிமேகலை, பரிபாடல், திருவாசகம், குறுந்தொகை. சரியான பதில் திருவாசகம். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 157. முதல் 4 வரியும் பாடல் வரிகள். 5வது வரியோட ஸ்டார்டிங்கை பாருங்கள், திருவாசக வரிகள். அப்போ இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இருக்குது? திருவாசகம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. ஞால் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். அறிவு, உலகம், பொங்குதல், தொங்குதல். ஞாலம்னா உலகம், ஞால் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு பொருள். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? ஞால் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள். அதாவது இந்த பூமி எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அண்டத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் உலகம், இல்லைன்னா ஞாலம்னு சொல்லுவாங்க. தொங்கி கொண்டிருக்கும் ஒரு பந்து, அதுதான் பூமி. அப்போ அதுதான் ஞாலம். அப்போ தொங்குதல் ஞால்னா. அடுத்த கேள்வி. வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு, இதனை பண்டைய தமிழர் அறிந்திருந்தனர். இதனை வரிது நிலையிய காயமும், இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், என்னும் என் நூலின் பாடலடி விளக்குகிறது. புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, பரிபாடல். வரிது நிலையிய காயமும் புறநானூற்று வரிகள். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? பேஜ் நம்பர் 157 எடுத்துக்கோங்க. எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பண்ணியிருக்கோம்? புறம்னு சொல்லி 30 கொடுத்துருக்காங்களா? புறம்னா என்ன? புறநானூறு. அடுத்த கேள்வி. வளவன் ஏவ வானூர்தி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, பரிபாடல். சரியான பதில் புறநானூறு. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? வளவன் ஏவா வானூர்தி என்னும் தொடர் வளவனால் ஏவப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் என உணர்த்துகிறது. இது தற்போதைய செயற்கைக்கோளை போன்றது என கருத இடம் ஒன்று. எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க? புறம் 27. அப்படின்னா என்ன? புறநானூற்று நூலில் இருக்குது. அடுத்த கேள்வி. பண்டை தமிழகத்தில் கரும்பை பிழிவதற்கும் எந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. இதனை தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என எந்த நூலின் பாடல் வரி குறிப்பிடும்? 1810, கலித்தொகை, குறுந்தொகை, பரிபாடல். எந்த நூல் உணர்த்தும்? 1810 உணர்த்தும். எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? இன்றைய வாழ்வின் பொறியியல் பெரும் பங்கு வகிக்கிறது. பல்வேறு எந்திரங்கள் பொறியியல் மூலமாக உருவாக்கப்படுகின்றன. பண்டை தமிழகத்தில் எந்திரவியல் பற்றிய அறிவு ஆழமாக இருந்திருக்கிறது. கரும்பை பிழிவதற்கும் எந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இதனை தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என 1810 குறிப்பிடும். அடுத்த கேள்வி. நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறு அக்காலத்தில் இருந்திருக்கலாம் என்பதனை அந்த கேணியும் எந்திர கிணறும் என்னும் எந்த நூலின் வரியின் வாயிலாக அறிய முடிகிறது? 1810, கலித்தொகை, குறுந்தொகை, பெருங்கதை. எந்த நூலில் இருக்குது? பெருங்கதை அப்படிங்கிற நூலில் இருக்குது. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ கலரில் 2வது லைனில் பாடலடி கொடுத்துருக்காங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும் என்னும் பெருங்கதை வரியின் வாயிலாக அறிய முடிகிறது. அப்போ எந்த நூலில் இருக்குது? பெருங்கதை அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து, எந்த நூல் பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகிறது? ஊர்கான் காதையில் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் என்னும் இவ்வடிகள் ஆழ்ந்த பொருளுடையது. மணிமேகலை, புறநானூறு, சிலப்பதிகாரம், குறுந்தொகை. சரியான பதில் சிலப்பதிகாரம். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பல்வேறு மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகிறது. ஊர்கான் காதைகள்னு சொல்லி பாடலடிகள் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 158 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி. தமிழர் செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போற்றினர். இதனை செம்புலப் பெயல் நீர் போல, இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், என்னும் எந்த நூலின் பாடலடி உணர்த்துகிறது? குறுந்தொகை, திருவாசகம், புறநானூறு, மணிமேகலை. செம்புல பெயல் நீர் போல குறுந்தொகை நூலில் தான் இந்த பாடலடிகள் இருக்குது. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது?
பேஜ் நம்பர் 159 எடுத்துக்கோங்க. தமிழர் செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போற்றினர். இதனை செம்புல பயல் நீர்போல என்னும் குறுந்தொகை வரி உணர்த்தும். அடுத்த கேள்வி, உவர் நிலம் மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவதில்லை. இதனை அகழ் வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவா உவர் நிலம் என்னும் எந்த நூலின் பாடல் வரிகள் உணர்த்துகிறது? இந்த உருமிடத்து உதவா உவர் நிலம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். குறுந்தொகை, திருவாசகம், புறநானூறு, மணிமேகலை. சரியான பதில் புறநானூறு. மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவது இல்லை. புறநானூற்று வரிகள். பேஜ் நம்பர் 159 எடுத்துக்கோங்க. கிரீன் கலரில் புக்கு பேர் புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் பாடலடிகள் உருமிடத்து உதவா உவரல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, எதற்கும் பயன்படாத நிலம் கலர் நிலம். இதனை பயவா கலரணையர் கல்லாதவர் என்பார் யார்? பாரதியார், திருவள்ளுவர், கம்பர், ஔவையார். பயவா கலரணையர் கல்லாதவர். படிக்காதவங்களை கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்னு சொல்கிறவர் யார்? திருவள்ளுவர். கரெக்டுங்களா? புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? 2வது வரியை பாருங்கள். இதனை பயவா கலரணையர் கல்லாதவர்னு ப்ளூ கலரில் பாடலடிகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எல்லோ கலரில் ஆத்தரை ஹைலைட் பண்ணிட்டோம். திருவள்ளுவருடைய பாடலடிகள் இது. அடுத்த கேள்வி, இன்றைய அறிவியல் அணுவை பிளக்கவும் முடியும் என ஆய்ந்து இருக்கிறது. யார் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறுகிறார்? இது ஃபேமஸான ஒரு லைன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். திருக்குறளோட பெருமையை ஒருத்தங்க சொல்கிறாங்க. அவங்க யார்? பாரதியார், திருவள்ளுவர், கம்பர், ஔவையார். அப்படின்னா இது யார் சொல்லியிருப்பாங்க? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 159 எடுத்துக்கோங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று யார் சொல்லுகிறார்? ஔவை சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஓர் அணுவை சதக்குறிட்ட கோணினும் உளன் என யார் கூறுவார்? பாரதியார், திருவள்ளுவர், கம்பர், ஔவையார். சரியான பதில் கம்பர். ஓர் அணுவை சதக்குறிட்ட கோணினும் உளன். பேஜ் நம்பர் 159 கொடுத்துருக்காங்களா புக் ப்ரூஃப். என கம்பரும் கூறுவார். அடுத்த கேள்வி, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். அதாவது கடல் நீர் வற்றிருமா, அதான் சொல்கிறாங்க என்று கூறுபவர் யார்? பாரதியார், திருவள்ளுவர், கம்பர், ஔவையார். சரியான பதில் திருவள்ளுவர். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலிதான் நல்காது ஆகிவிடின் என திருவள்ளுவர் கூறுகின்றார். அடுத்த கேள்வி, மழையை அமிழ்தம் என்று கூறியவர் யார்? பாரதியார், திருவள்ளுவர், கம்பர், ஔவையார். மழையை அமிழ்தம் என்று கூறியவர் திருவள்ளுவர். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? மழை வளம் குறைந்தால் இச்சமநிலை பிறழும், எனவேதான் மழையை அமிழ்தம் என்றார் திருவள்ளுவர். கரெக்டா? உணவு தருவதாலும் மழை அமிழ்தம் ஆகின்றது. அடுத்த கேள்வி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்பார் யார்? பாரதியார், திருமூலர், கம்பர், ஔவையார். சரியான பதில் திருமூலர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து, கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்னும் செய்தியையும். அது என்ன கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன்? இது கண்ணப்ப நாயனார். 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் கண்ணப்ப நாயனார். அவருடைய வரலாறு என்ன? ஒரு சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தில் டெய்லி அவர் கும்பிட்டுட்டு இருப்பார். ஒரு நாள் அந்த லிங்க வடிவத்திலோட கண்ணிலிருந்து ரத்தம் வரும். அப்போ என்ன பண்ணுவார்? டக்குன்னு தன்னோட கண்ணை பிடுங்கி அந்த சிவபெருமானோட லிங்க வடிவத்தில் உள்ள கண்ணில் பொருத்திடுவார். அதான் கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஊனுக்கு ஊனுன்னு சொல்கிறாங்களா? அதான் கண்ணுக்கு கண், ஊனுக்கு ஊன். ஊன்னா உறுப்புக்கு உறுப்பு. உடம்பிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி உடல் அறச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் யார் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. அதாவது மருத்துவம், அறுவை சிகிச்சையை பற்றி சொல்கிறாங்க பாடலடிகள். இதை சொன்னது யார்? பாரதியார், கம்பர், திருமூலர், ஔவையார். சரியான பதில் என்ன? கம்பருடைய பாடலடிகள் இது. புக் ப்ரூஃப் ஆஃப்மா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அறுவை மருத்துவம் டைட்டில் கொடுத்துருக்காங்களா ரெட் கலரில். கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்ற செய்தியையும் உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் என்னும் கம்பர் வாக்கும். அப்போ இந்த பாடலடிகள் யாருடையது? கம்பர் வாக்குடையது. அடுத்து, மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையை மாடு முட்டியதால் அவரின் குடல் சரிந்தது. இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை எந்த நூல் எடுத்து உரைக்கிறது? சிலப்பதிகாரம், வளையாபதி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி. சரியான பதில் மணிமேகலை. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? மணிமேகலையின் தோழி சுதமதின்னு ஆரம்பிக்குதா? புக்கு பாருங்கள், ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா? மணிமேகலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த டெஸ்ட் முடியுது. அடுத்த டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.